This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம today's சமையல்ல அதிகமான சத்துக்கள் நிறைந்த பாலக்கீரையை பயன்படுத்தி சுவையான தொக்கு எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இல்லனா சப்பாத்தி, இட்லி, தோசையோட தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரையை வந்து க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அந்த காம்புகளோடயே சேர்த்தவாறு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால நல்லா பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 30 பல்லு பூண்டு மீடியம் சைஸ்ல இருக்கு. பெரிய பல்லு பூண்டா இருந்தா 20 பல்லு போல சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 வரமிளகாய் உடைச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல்லு பூண்டை வந்து தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாவும் சுவையாகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தினுடைய பச்சை ஸ்மெல் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த வெங்காயத்தினுடைய பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. உப்போட பதம் இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. கீரை சேர்த்த பிறகு அதுவாகவே நீர் விட்டு அந்த கீரை வந்து நல்லா வெந்து வரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்டவ்வை மட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். நிதானமாகவே வேகும்போது அந்த கீரை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும். இது வந்து அப்படியே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், ஊற்றின எண்ணெய் எல்லாமே ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கீரையினுடைய நிறமும் லைட்டாக மாறி வந்திருக்கு. கீரை சேர்த்த பிறகு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் எடுத்துக்கும். கீரை பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. சூப்பரான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட ஒரு சின்ன